ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணாஸ் கிச்சன் தமிழ். அல்வான்னு சொன்னால் யாருக்கு தான் பிடிக்காது? ஆனால் அல்வாவை செய்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விடயம். அதனாலே அநேகமான பேர் கடையிலேயே அல்வாவை வாங்கி சாப்பிட்ருவாங்க. நான் கூட ஒரு அல்வா ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அது 2 நாள் வேலையாக இருக்கும். அது முதல் நாளே மா குழச்சி கரைச்சி வச்சு ஊற வச்சு பெரிய ஒரு வேலை அது. ஆனால் இன்றைக்கி இந்த அல்வாவை பார்த்திங்கன்னா உடனடியாகவே நீங்கள் இதை செய்து சாப்பிட்டுக்கலாம். அதே நேரம் எந்த விதமான ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் நான் இதில் யூஸ் பண்ணலை. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆன் பண்ணுங்கள். அப்போது அதில் 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் மேலே உள்ள ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். இந்த ரெசிபிக்கு மைதா மாவோ ஆட்டா மாவோ நாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. கார்ன்ஃப்ளவர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் நான் 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். அதோட 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வைங்க. நீங்கள் எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் அளக்குறீங்களோ அதே கப்பில் இந்த தண்ணியையும் அளந்து கொள்ளுங்கள். நான் இதில் 250 ml கப் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்த கப் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கப்பை சீனி, கார்ன்ஃப்ளவர், தண்ணி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுங்கள். இப்போது இதே ஒரு சைடில் வைக்கலாம். அடுத்து ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திங்கன்னா நல்ல இந்த மாதிரி ஹல்வா செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் பேனில் எடுத்திங்கன்னா அந்த அடி பிடிக்காமல் ஈஸியாக வந்துடும். அதால் நான் இன்றைக்கி இந்த நான்ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் நான் 1.5 கப் சீனி சேர்த்துக்கிறேன். 1.5 கப் சீனிக்கு 2 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிட்டு இதை நாம் அடுப்பில் வைக்கணும். அதுக்கு முதல்ல இன்னொரு பேனில் நான் 1/2 கப் சீனியோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கேரமல் பண்ண போகிறேன். இப்படியே கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் அடுப்பில் வச்சிங்கன்னா இது கொஞ்சம் சைட்ஸ் எல்லாம் கொஞ்சமாக ஒரு கருப்பு கலர் ஒரு ப்ரௌன் கலராக வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ரொம்ப கருக விடாதீங்க. ப்ரௌனாக வந்ததும் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் நான் இதில் சேர்த்துக்கிறேன். கேரமல் கொஞ்சம் கருகின மாதிரி வந்துச்சுன்னா அந்த ஹல்வா உங்களுக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதால் கேரமலை கருகாமல் பார்த்துக்கோங்க. கேரமலை செஞ்சு எடுத்து வச்சுட்டு இப்போது கரைச்சி வச்சுருக்கிற சீனி அடுப்பில் வச்சு பாகு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். சீனி எல்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி கொஞ்சமாக பொங்கி கொதிக்க தொடங்கும் போது ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு இதுக்குள்ளே விடுங்க. இந்த லெமன் விடுறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா பாகு சீக்கிரத்தில் கட்டி பற்றாமல் இருக்கும். இதுக்கு கம்பி பதமெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி பொங்கி கொதித்து கொஞ்சம் லெமனை விட்டுட்டு நீங்கள் இப்போ கரைச்சி வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் கலவையை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த நேரமே நீங்கள் இந்த கேரமலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதால இது குயிக்காகவே கட்டிப்பட ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் கை விடாமல் கிளறிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக இறுக ஆரம்பிக்கும். கட்டி கட்டி மாதிரி வரும். நீங்கள் கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். டெம்பரேச்சர் நீங்கள் அதிகமாக வச்சுக்கலாம். இப்போது கொஞ்ச நேரத்தில் குறைக்கணும். குறைச்சி கூட்டி தான் இந்த ஹல்வா செய்கிறதுக்கு அடுப்பை வச்சுருக்கணும் நீங்கள். அதனால தான் நான் இன்றைக்கி இந்த இண்டக்ஷன் குக்கரை எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் காமிக்கிறதுக்காக. அதுக்கிடையில் நீங்கள் ஒரு பேனை ரெடி பண்ணி வைங்க. இந்த மாதிரி நெய் கொஞ்சம் பூசி அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப் பேன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விரும்பின ஷேப்பில் ஒரு பேன் எடுத்துக்கலாம். இது 7 இன்ச் பேன். இப்போது கொஞ்சம் இறுகி வர ஆரம்பிச்சிட்டு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. நல்லா இறுகிறதுக்கு முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இருக்கும். இப்போது 15-20 நிமிஷம் இருக்கும். இந்த நேரத்தில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ண கஷ்யூ நட்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ என்ன நட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் இந்த நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். இது 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா அரைச்செடுத்த ஏலக்காய் பவுடர். நான் ஏலக்காவோட சீனியும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏலக்காவோட சீனி சேர்த்திங்கன்னா அந்த ஏலக்காய் ஈஸியாக அரைஞ்சி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நான் முதல் தடவையாக இப்போது தான் நெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எந்த ஒரு ஸ்வீட்டாக இருந்தாலும் நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்தா தான் அந்த இனிப்பை தூக்கி காட்டும். இப்போது 2வது தடவையாக இந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிறேன். நெய்யை சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் திக்காக இப்போ நான் எடுத்து ஊற்றும் போது பாருங்கள் இந்த திக்னஸ் முதல் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் இறுகிருச்சு. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் வரும் நான் கிண்டிகிட்டே இருக்கிறேன்.
ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு ஃப்ளேமை மாற்றி மாற்றி வச்சுட்டே இருங்க. இப்போ 3வது தடவையாக இந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை நான் இப்போது சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வைங்க டெம்பரேச்சரை. இனி வந்து நெய் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். நல்லா கொதித்து வரக்குள்ளே பார்ப்பேன். நெய் இன்னும் தேவையாக இருந்தால் இன்னும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் 6 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சமாக இழுபட்டு வர மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கப்பில் இந்த கொஞ்சமாக இதை ஊற்றி பாருங்கள். ஊற்றி பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் இன்னும் டைம் பத்தாது. இப்போது நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நெய் எல்லாம் உள்ளே எடுத்துருச்சு. இனி வந்து நெய் தேவைப்படாது. சட்டியிலேருந்து கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த டைம் சரி. இப்படி நீங்கள் கையில் வச்சு இழுக்கும்போது இப்படி இழுத்து ரப்பர் மாதிரி வரணும். இப்போ வந்து உங்களுக்கு டைம் வந்து சரியாக இருக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நாம் நெய் பூசி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த பாத்திரம், அந்த பாத்திரத்தில் 2-3 கஷ்யூ நட்ஸை நான் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த அல்வா மிக்சரை வந்து கொட்டிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லெவல் பண்ணி விடுங்க. இப்போது இதை வச்சுட்டு 4 மணி நேரத்துக்கு பிறகு இப்போது இதை எடுத்துருக்கிறேன்னு பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா செட் ஆகியிருக்கு. இதை சைட்ஸை வந்து கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு இப்போது இன்னொரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்குங்க. வாவ், சூப்பராக இறுகி வந்திருக்கு அல்வா. பார்த்தீங்களா, அப்படியே ஷேப் மாறாமல் அந்த ரவுண்ட் ஷேப்லேயே அழகாக வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு அல்வா. இனி என்ன, வெட்டி சாப்பிட வேண்டியது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள்.